இப்போ வீடு கட்டினா மெயின்டைன் பண்ணுவானாமா, பாருங்க இவ்வளோ பெரிய இடம், இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் இதை விட பெருசாக போனால் இன்னும் நிறைய பேர் வேணும் மெயின்டைன் பண்ணுறது. ஒவ்வொருத்தன் வீடு இந்த சைஸில் இருக்குது. இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர் வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீடு அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான், நீ வர்ற வரைக்கும் பார்த்துக்குவான். நீ கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரிக்க அவன் அப்படியே அழிஞ்சு போயிடுவான். இவனுக்குள்ள இவன் வந்து 3D பார்த்ததை நம்புவான், பார்க்கலன்னா நம்ப மாட்டான். அரக்கன் இருக்கான், ஐயோ பயங்கரமா இருக்கான், அவன் முன்னாடி நான் வெட்டிக்கிலியா இருக்கேன், அவள் தான் நான் சாக போறாங்க. ஒன்று அவனை மோசையை கல்லறின்னு பார்த்தானுங்க, இல்லாட்டி நாங்களே செத்து போயிடுறோம் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் யோசுவா கிட்ட சொல்றாரு, இவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத, இவன் பேசுற மாதிரி பேசாத, நான் மோசேக்கு சொன்னபடி உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கொடுக்க போறேன்ல, கொடுத்துட்டேன், நீ மிதிச்சியா எடுத்துக்கிட்ட, அவ்வளவுதான். அவர் பேச்ச வேற, அவர் 4Dல பேசிட்டு இருக்கிறாரு, ஆவிக்குரிய நிலையில பேசிட்டு இருக்கிறாரு. நீங்களும் அப்படி பேசுங்க, நான் எடுத்து விட்டேன்னு பேசுங்க. வேற ஒன்னும் எதிர்பார்க்கலங்க. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நன்றி ஆண்டவரே, இந்த கானான் தேசத்தை கொடுத்ததுக்காக நன்றி, நாங்கள் எடுப்போம், சுதந்திரிப்போம், அவ்வளவுதான் சொல்லணும். இவங்க ஆண்டவர் வேதத்துல யுத்தங்களை பத்தி நீங்க படிச்சு, யுத்தம்னு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, எல்லாமே வேடிக்கையா இருக்கும். வேதத்துல ஆண்டவருடைய மக்கள் யுத்தம் பண்ணதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒருத்தன் இருப்பான், ஒண்ணும் இல்ல, கழுத தாடி எடுத்து 1000 பேர் அடிச்சுட்டு நவுத்திடுவான். ஒரே ஒரு தாடி எடுத்து 1000 பேர் காலி. சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாருனாப்பா, ரொம்ப சும்மா அது கூட ஜாஸ்தி, ஃப்ரண்ட்ல கொயர் போட்டு ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் அவன் பாடிக்கிட்டே இருப்பான். அவன் ஒருத்தனை அடிச்சு அவன் செத்து போயிடும். இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவார் தெரியுமா, அவன் காதுல வந்து கொஞ்சம் டிடிஎஸ் எஃபெக்ட் கொடுத்துருவாரு, சொல்ல இவன் என்ன, ஐயோ எவனோ ஒருத்தர் நம்மளை வந்து அடிச்சு வரான் போல சொல்லிட்டு இந்த பக்கமா ஓடுருவான், அவ்வளோத்தையும் விட்டுட்டு போயிடுவான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இவன் இங்க சண்டை போட இறங்கும் போது வானத்துல இருந்து தேவதூதர்களுக்கெல்லாம் கமெண்ட் போடுறாரு, எப்ப ஆளுகள் எல்லாம் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்காங்க, போட்டுன்னு போடுங்க. அவன் மேல இருந்து போட்டுன்னு போடுவான், எல்லாம் காலி. வேதத்துல வசனமே இருக்கு, இவன் கத்தியால கொன்னதை விட வானத்திலிருந்து கல்லு விழுந்து கொன்னதுதான் ஜாஸ்தின்னு. இப்படிதான் சண்டையெல்லாம் பண்ணாரு. எரியோக்கு முன்னாடி நின்றுட்டு ஆண்டவர் சொல்றாரு, 7 நாள் 6 நாள் சுத்தி வா, 7வது நாள் 7 வாட்டி சுத்தி வா, விழுந்துரும். என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு அது? அவர் ஸ்ட்ராட்டஜி அது 4D ஸ்ட்ராட்டஜி.